பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய முதல்வர் விஜய், திமுக ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தியதாக அதிர்ச்சி கிளப்பினார். பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகுதான் திமுக எம்எல்ஏக்கள் சபையில் அமளி செய்து அவசரமாக வெளிநடப்பு செய்தனர். முதல்வர் விஜயின் பார்ட்டி ஃபண்ட் தொடர்பான பேச்சுக்கு பிறகு அந்த விவகாரம் தமிழக அரசியலில் பூதாகரமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் டாஸ்மாகில் மட்டுமல்ல, மின் வாரியத்திலும் பார்ட்டி ஃபண்ட் அட்டுழியம் இருந்ததென்று வெள்ளை அறிக்கையில் மொத்த உண்மையையும் உடைத்திருக்கிறார் தாவேக அமைச்சர் நிர்மல்குமார். மின் வாரியத்தின் நிதி நிலைமை மற்றும் செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய நிர்மல்குமார், திமுக ஆட்சியின் போது மின்வாரியத்தில் டிசைனாக நடந்த ஊழல்களை புட்டு வைத்தார். பார்ட்டி ஃபண்ட் என்று சொல்லி பண வசூல், ஒப்பந்த தொழிலாளர்கள் நியமனத்தில் ஊழல், ஊழியர்கள் நியமனத்தில் ஊழல், சோலார் மின்சாரம் கொள்முதலில் ஊழல், டெண்டரில் எமாலய கமிஷன் என தொட்டதற்கெல்லாம் வசூல் வேட்டை நடத்தியதாக குற்றம் சாட்டினார். இறுதியாக மின்வாரியத்தில் 1,80,000 கோடி ரூபாய் எங்கே போனது என்றே தெரியவில்லை என கூறி தமிழகத்தையே அதிர வைத்திருக்கிறார் நிர்மல்குமார். வெள்ளை அறிக்கை வெளியிட்டு திமுக மீது அவர் கூறிய ஊழல் அம்சங்களை பார்க்கலாம். கிரீன் ரெனியூவல் எனர்ஜில இந்த சோலார் விண்ட்மில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் இது முன்னாடி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். பார்ட்டி ஃபண்ட் ரொம்ப கோவம் வந்தது நிறைய பேருக்கு. சோ இந்த ரெனியூவல் எனர்ஜில இது வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்த எல்லாருக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும் பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்பவும் பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துட்டு ஏதாவது கிடைக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லலாம். அவர்களுக்கு தேவையான அந்த பார்ட்டி ஃபண்ட் யார்கிட்ட கொடுத்தாங்களோ அதை வாங்கி நாங்கள் திரும்ப கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறோம். சோ அந்த பார்ட்டி ஃபண்டை கொடுத்துட்டு அதுல பெரிய சிக்கல் இருந்த துறை வந்து அந்த கிரீன் எனர்ஜில சோலார்ல. சோ அதுல ஒரு மெகாவாட்டுக்கு இதுவரை ஒரு பெரிய அளவுல 20-25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் இது வரைக்கும் அப்ளிகேஷன் உள்ள போயிருக்கு. அப்புறம் கமிஷனிங் அந்த இடம் உங்களுக்கு ஏறது வர்றது எல்லாமே சேர்த்து தான் அந்த கிரீன் எனர்ஜில போயிட்டு இருந்துச்சு. சோ அதை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கும் முயற்சியாக நம்ம வந்து அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். முதல் கட்டமாக நம்ம என்ன போறோம்னா பேட்டரி ஸ்டோர்டு போறோம். இனி வர்ற காலங்களில் முதல் கட்டமாக விரைவில் முதலுடைய ஒப்புதல் பேர்ல இது லான்ச் செய்யப்படும். முதல் கட்டமா பேட்டரி ஸ்டோர் தான் போறோம். ஏன்னா லோட் ஃப்ளோ ஸ்டடி இல்லாமல் இவர்கள் சரியாக திட்டமிடாமல் எல்லா இடத்துலயும் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க, சோலாருக்கும் விண்டுக்கும். சோ அதனால நிறைய இடத்துல ஹை வோல்டேஜ் நிறைய இருக்கு. அது எவ்வளவு வருது, எவ்வளவு லோடு இருக்கு, எவ்வளவு இல்லன்னு தெரியல, ரியல் டைம் டேட்டாவே இல்ல. சோ அதற்கான முழு அளவுல லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணும் பணிகள் கடந்த 3 வாரங்களாக நடந்துட்டு வருது. சோ அதை செய்யாமல் நம்ம வந்து புதிதாக அப்ளிகேஷன் துவங்க முடியாது. அதனால பேட்டரி ஸ்டோர்டு மட்டும்தான் அடுத்த வர ஒரு சில நாட்களில் நம்ம அனைத்தும் முடிஞ்சு இப்ப அதுக்கான பாலிசி டிஃபைனிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். HRMS போர்ட்டல் வந்து கவுன்சிலிங்க்கு இனிமேல் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ஸும் நடக்காது. முன்னெல்லாம் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய பண்ணியிருந்திருக்காங்க. சோ நீங்க திடீர்னு வேணா உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ரெவன்யூ வேணா ஒரு 500 பேர் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா வேகன் கிரியேட் ஆகும். சோ அதன் மூலியமாக உங்களுக்கு வேண்டியவர்களை நிரப்பிக் கொள்ளலாம். சோ அந்த ப்ராசஸ் இனிமேல் கிடையாது. தெளிவாக போர்ட்டல்ல எங்கெங்கெல்லாம் வேகன்ட் இருக்கோ அது பப்ளிஷ் செய்யப்படும். வருடத்திற்கு 2 முறை கவுன்சிலிங் நடத்தப்படும். தேவையானவர்கள் அப்ளை பண்ணா உடனடியாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்க யாரையும் அணுக வேண்டாம், யார்ட்டையும் பணம் கொடுக்க வேண்டாம். முறையாக மெரிட்டோரியஸ்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுக்கான போர்ட்டலும் துவங்கப்பட்டிருக்கு. இனிமேல் ஆனுவலா நம்ம எவ்வளவு ஹையர் பண்ண போறோம்ன்ற சார்ட்டும் தெளிவா பப்ளிஷ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி அவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இப்ப நேற்று நம்ம போட்ட 401 பேருக்கு வேலைக்கு, இதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா 10 பேரா தனியா கூப்பிட்டு உங்களுக்கு வேலைக்கு எடுக்க போறோம், நீங்க பார்த்து எவ்வளவு பண்ணுங்கன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாமல் நியமனங்கள் நடந்துட்டு வந்தது. சோ இது இனிமேல் அப்படிலாம் கிடையாது. ஆனுவலா நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த பப்ளிஷ் பண்ணதுபடி அவங்க டிஎன்பிஎஸ்ல போவாங்க. மெரிட்டோரியஸா கண்டிப்பா ஹைரிங் முடியும். இப்ப இந்த நம்ம 15,000 அந்த 5,000 அப்படிதான் இருக்க போகுது. எங்கெங்க வேக்கன்ட் இருக்கோ அது தக்கனதான் ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் இருக்கும். எந்த பாகுபாடும் இருக்காது. சோ அதை நம்ம பப்ளிஷ் பண்ண போறோம். எல்லாமே இந்த வர்ற காலங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சோ இதெல்லாம் தான் இந்த கடந்த 3 வாரங்கள் இந்த அரசு, முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு உத்தரவின் பேர்ல இது நடந்த விஷயங்கள். இந்த டிஎன்இபில நம்ம எடுத்த புது இனிஷியேட்டிவ்ஸ். சோ அதுல பாத்தீங்கன்னா 2025ல 2026 வரைக்கும் நமக்கான டோட்டல் ரெவன்யூ வந்து 1,23,000 கோடியாக உயர்ந்திருக்குது. அது கடந்த முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குன்னு பாக்குறோம். எவ்வளவு தூரம் எக்ஸ்பெண்டிச்சரும் செலவினங்களும், அதாவது நீங்க ஒரு டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றோம், அந்த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ற பெனிஃபிட்ட மக்களும் அனுபவிக்கல, டிஎன்இபி அனுபவிக்கல. யார் அனுபவிச்சாங்கன்னா அந்த 3 அமைச்சரை தான் கேட்கணும். போன ஆட்சி காலத்துல அந்த 3 அமைச்சரை கேட்கணும். அந்த 3 அமைச்சருக்கும் சேர்த்து ஒரு நிழலா இருந்த யாரா, இல்ல அந்த குடும்பமா, இல்ல மாப்பிள்ளையா, பையனா, யாருன்னு நம்ம தான் பார்க்கணும்.
சோ செலவினங்களும் கூடியிருக்கு, ரெவன்யூவும் கூடியிருக்கு. அதுல கேப், அதுல கடனும் பாத்தீங்கன்னா 87,000 கோடி கடனும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? இல்ல 343 பேர் தான் வேலைக்கு ஆள் எடுத்தீங்க. சப்ஸ்டேஷன் என்ன பண்றீங்க? 122 சப்ஸ்டேஷன் தான் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு கொள்முதல் பண்றீங்க? என்ன வந்த கொள்முதல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர்ல 99,000 டிரான்ஸ்ஃபார்மர்ல 44,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்கனவே சிபிஐ வழக்கு தொடுத்திருக்கு. நீங்க அங்க 1,400 கோடிக்கு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர்ல 397 கோடி ரூபாய் நீங்கள் முறைகேடு செய்ததாக, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்ல மட்டும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. சோ மத்ததே நீங்க எந்த லட்சத்துல வாங்குனீங்கன்னு கேட்டதான் அவர்கள் புரிய வேண்டிய விதத்தில் அவர்கள் புரிய வேண்டும். ஏன்னா இவர்கள் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு இன்க்ரீஸ் இருந்தும், இவ்வளவு டாரிஃப் இன்க்ரீஸ் இருந்தும், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் தொழில்துறையினரும் படுற கஷ்டம் எல்லாம் இந்த டிஎன்இபியோட நம்மளுடைய டாரிஃப் இன்க்ரீஸ் மூலமா தான். ஏன்னா தொழில்துறை எல்லாருக்கும் பெரிய கஷ்டம் டாரிஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய கைத்தறிகள், விசைத்தறிகள், இவங்க தொழிற்கூடங்கள், எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் எல்லாரும் படுற பெரிய துயரம். எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய டாரிஃப் இவ்வளவு ஹைக் ஆனது காரணம். ஏன்னா அவங்களுக்கு டாரிஃப், கமர்ஷியல் டாரிஃப் எவ்வளவுன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போட்ட ப்ராசஸ்ல ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் பண்றது மாதிரியான டாரிஃப் ப்ராசஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை இந்த ஆண்டு செய்ய போவது இல்லை. அது தெளிவா குறிப்பிட்டுக்கிறோம். இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சிருக்கலாம். யாரு மேலேயாவது பழிய போடுறது. உங்களுக்கு தேவை ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரெவன்யூ இன்க்ரீஸ் வச்சு நீங்க உங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சரையும் அதிகரிச்சுக்கிறீங்க, அந்த செலவினங்களை அறிவிச்சுக்கிறீங்க. யாரு கஷ்டப்பட்டான? மக்கள் கஷ்டப்பட்டான, டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் கஷ்டப்பட்டான, டிஎன்இபி துறை கஷ்டப்பட்டான, எது கஷ்டப்பட்டாலும் என்ன? உங்களுக்கு தேவையான டாரிஃப் இன்க்ரீஸ். போன வருஷமே இவர்கள் அந்த டாரிஃப் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டாரிஃப் ஹைக் பண்ண போறது. இது இந்த இன்க்ரீஸ் இருக்காது. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்பயே சேர்த்து சொல்லிடுறோம். சோ டாரிஃப் ஹைக் இருக்காது. அந்த அதிகபட்சமாக 6% இந்த வருஷம் நம்மளுடைய இது படி பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் படி நம்ம 3.57 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். அதை செய்ய போவது கிடையாது. சோ இந்த வருஷம் அதற்கான கையெழுத்துகள் எட போவதில்லை. அதை நிறுத்திருக்கோம். ஏதாவது அவங்க வேற ஏதாவது அடுத்த ஆக்ஷன் சொன்னாங்க நம்ம பாத்துக்கலாம். பட் இந்த வருஷம் அதை செய்ய போவதில்லை. சோ இந்த மொத்த ஸ்லைட் இதுல நம்ம சொல்ல வந்த விஷயம், மக்களும் கஷ்டத்தில் இருந்தார்கள், தொழில்துறையும் கஷ்டத்தில் இருந்தது, அதே நேரத்தில் இந்த துறையும் டிஎன்இபி துறையும் கஷ்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த அரசியல் இருந்தவர்கள் மட்டும் இந்த மொத்தமும் இந்த இன்க்ரீஸ் எல்லாத்தையும் எங்க போச்சுன்றதான் நம்மளுடைய கேள்விகளா இருக்கு. அதற்கான விடையை நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே செலவினங்களாக காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் செலவினங்களாக காட்டிருக்கு. அடுத்து போங்க. ஏன்னா புதிதாக இவங்க எந்த இதுவும் புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கல. சோ இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ், 1 லட்சம் கோடிக்கு மேல நீங்க கடன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 கோடி கிட்ட எங்க போச்சுன்னு தான் நம்மளுடைய கேள்விகள். இல்ல கடைசியா ஒரே ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல நடந்த ஊழல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே பேட்டர்ன்ல நம்ம தேடிட்டு இருந்த விஷயங்கள்ல கண்டக்டர்லயும் 9 டெண்டர்ல சுமார் 1,028 கோடி அளவுக்கு 9 டெண்டர்ல முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும். 9 டெண்டர் அதே பேட்டர்ன்ல அதே இடத்துல ஒரு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகளும் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுச்சு. விரைவில் அதற்கான வழக்குகளும் தொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெறும். முறைகேடாக சோலார் பேனலுடைய அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் செய்யப்பட்டு முறைகேடாக ஆயிரக்கணக்கான மெகாவாட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதோட மொத்த அசஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் முறைகேடாக 20 நாள் 25 நாள் ப்ராசஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வரோம். யார் மேலாம் சந்தேகம் இருக்குதோ, லோட் ஃப்ளோ இல்லாமல் பண்ணவங்க எல்லாம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சோ அதில் முழுசும் இது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிஜிட்டல் டேட்டா இல்ல, எல்லாம் மேனுவல் டேட்டா எடுத்து அசஸ் பண்ற வேலையில அதுல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கண்டக்டருடைய ஊழல் எல்லாம், அந்த முறைகேடு எல்லாம், அந்த டெண்டர்ல 9 டெண்டர்ல நடந்த முறைகேடுகள் எல்லாம் அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமா தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து டிஎன்இபியில் இருக்கிற ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு ஸ்டாக், எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, எல்லா ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் கடந்த 2 வாரங்களா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அதை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி ஊழியர்கள் 40 டீமுக்கு மேல போட்டு ஸ்டாக் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் பண்ற வேலையை நடந்துட்டு இருக்கு. என்னப்பா இல்ல தெர்மல் எப்படி தெர்மல்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட செலவினங்கள் எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ள அடைக்கணும். தெர்மல் பவர் பிளான்டோடைய எக்ஸ்பென்ஸ், அதோடைய ரெவன்யூ எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ள அதோடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நம்ம கோல்
ஒரு சில தெர்மல் பிளான்ட்டுக்கு தான் நம்ம இம்போர்ட் பண்றோம். மத்த எல்லாமே இங்க டிஎன்பிஎல் நம்ம இவர் என்டிபிசி மூலமா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். எதெல்லாம் சந்தேகம் இருக்கு அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதாவது இதுதான் என்னன்னா, கொள்முதல் அந்த காலகட்டத்தில் நாங்க வந்து இங்க போய் 21 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்குன்னு வாங்கிட்டாங்க. சரியா? இது வந்து போன கடந்த ஆட்சியில 58,000 கோடி அளவுக்கு முறைகேடாக கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2020-21 ஆண்டுகள்ல இருக்கிறது 58,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு தெரியும். சோ அது வந்து ப்ரொக்யூர் பண்ண இடத்துல நீங்க டாக்குமெண்டடா சரியாக விஞ்ஞான ஊழல் செய்தவர்களுக்கு டாக்குமெண்டடா சரி பண்ணி செய்ய தெரியும். அதையே மீறி ஒரு சில இடத்துல இருக்க கேப்ல தான் அந்த கண்டக்டர் மாதிரியான விஷயங்கள் நம்ம பிடிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க வந்து விஞ்ஞான முறையில் தெளிவாக 50 ஆண்டுகளா செஞ்சவங்களுக்கு இப்பயும் செய்ய தெரியாதா? அதுலயும் மிஸ் பண்ற விஷயங்கள் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த கண்டக்டர்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சிடும். கண்டிப்பா எல்லாத்தையும் அவங்களும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் முறைகேடு இருக்க அனைத்தையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் செய்யப்பட்டும் வரும். இல்ல இதுல மெயின்டெனன்ஸ்ல எல்லா இடத்துலயும் மெயின்டெனன்ஸ், கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்ல நிறைய கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங், அதான் இந்த கிளவுட் ஆடிட்டிங் போட்டுமே கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங், கான்ட்ராக்ட் வெண்டர்ஸ், சின்ன சின்ன கான்ட்ராக்ட் வெண்டர்ஸ், கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங், எல்லா டெண்டர்ஸ்லயும் 30 to 40% பஃபர் இல்லாம எந்த டெண்டரும் போல. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டரே அதுல ஒரு எக்ஸாம்பிள். நீங்க பாத்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் ஒருத்துள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணிருக்கோம். 30 to 40% பஃபர். சோ நீங்க எல்லா மொத்த டெண்டரையும் எடுத்தீங்கன்னா எல்லா டெண்டர்லயும் கண்டிப்பா ஒரு 30 to 40% பஃபர் இருந்திருக்கு. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க? ரெக்கார்டே இல்ல. அப்ப ரெக்கார்டே இல்லாம கிளவுட் ஆடிட்டிங் ஒரு டீம் தான் ரெக்கார்டு இருக்கும், நம்மகிட்ட கிடையாது. எவ்வளவு வெண்டர்ஸ் இருக்காங்க எல்லாம் கன்சல்டேட் பண்றது. சோ இதன் மூலமாக கண்ணுக்கு தெரியாமல் மிகவும் தெளிவாக அவர்கள் வந்து பணம் வெளியே போயிருக்கு பல வழிகள்ல. சோ அதுதான் இதுவரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதான் இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், யாராவது கொடுத்துட்டு கிடைக்கலன்னா கண்டிப்பா கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. உடனடியாக இம்மீடியட்டா அதே நாள்ல வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான உத்தரவை முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நாங்க ஓபனா தான் சொன்னோம், நீங்க 25 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு மெகாவாட் கொடுத்து யாராவது காத்திருக்கிறீங்களா? கிடைக்கலையா? போன ஆட்சியில வாங்கிட்டாங்களா? நீங்க இல்லன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவி செய்யப்படும். பழைய டெண்டர் பாலிசியில நம்ம கண்டிப்பா எல்லா அவங்களுடைய எஸ்டிமேஷன் பாலிசியில தவறு இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு டெண்டர் அவங்க ஃப்ளோட் பண்றாங்க, அந்த டெண்டர்ல வந்து இப்ப நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் இல்ல கண்டக்டர் கொள்முதலுக்கு எஸ்டிமேஷன் போறாங்க. சோ அந்த ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறீங்கன்றதான் நம்மளுடைய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறோம்? நீங்க பழைய பிஓ, அதாவது பழைய பிஓ இல்லாட்டி அதர் ஸ்டேட் ரேட்டு. சோ இதை வச்சு நம்ம ஒரு எஸ்டிமேஷன் டிஃபைன் பண்றதே தப்பு. இப்ப நம்ம இவங்க 13 லட்சம் ரூபாய்க்கு டிஃபைன் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃப்ளோட் பண்ணிருக்காங்க. இப்ப கேரளா இதை பார்த்து எடுத்தா என்ன ஆகும்? கேரளா வந்து நாங்க தமிழ்நாடு பிஓவை பார்த்து எடுத்தேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. சோ அதுவே அந்த பாலிசியே தப்பு. அதனால என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து 3 செப்பரேட் கமிட்டி அமைச்சிருக்கோம். நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்துல அந்த 3 செப்பரேட் கமிட்டி வந்து தனித்தனியாக மார்க்கெட் ரேட் அசஸ்மெண்ட், மார்க்கெட்ல ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க போனீங்கன்னா ஆன்லைன்ல மார்க்கெட்ல இருக்கு, அந்த மார்க்கெட் ரேட்ல பிரைவேட் பிளேயருடைய அசஸ்மெண்ட் பண்றோம். அது இல்லாமல் ஒரு மேனுபேக்சரர் அசஸ்மெண்ட், இப்ப நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளவு அலுமினியம் தேவை, எவ்வளவு கார்பர் தேவை, அது ஒரு மேனுபேக்சரரா நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பண்றோம். அது இல்லாமல் நீங்க அதர் ஸ்டேட் மத்த பிஓ எல்லாம் 3 பேரும் சேர்ந்து தனித்தனியா அவங்க ப்ரொபோசலை போர்டுல வச்சு அவர்கள் இதுல குறைவான என்ன கரெக்டான ரேட்டோ அதை தான் நம்ம ரேட் பிக்சிங்க்கு எஸ்டிமேஷன், அதாவது ஒரு டெண்டருடைய அந்த ரேட்டு எஸ்டிமேஷனுக்கான நம்ம ப்ராசஸ கம்ப்ளீட்டா மாத்திருக்கிறோம். அதனால பழைய டெண்டர்ஸ் பெண்டிங்ல இருந்த எல்லா டெண்டர்ஸையும் நிறுத்தி வைத்துட்டு அவங்க எந்த டெண்டர் நிறுத்தல எஸ்டிமேஷனை இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேட் பண்ணி ஃப்ளோட் பண்ண சொல்லியிருக்கோம். இனிமேல் இருந்து டெண்டர் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேஷன் பிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக பஃபர் வச்சிருந்தாங்களே 30% 40%. சோ அதனால எஸ்டிமேஷன் தான ப்ராப்ளம். நீங்க டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்சம் ரூபாய் கோட் பண்றோம்னா 40% பஃபர். சோ அந்த பஃபர் இல்லாமல் 3 கமிட்டி மூலமாக தெளிவாக திட்டமிட்டு அந்த ரெவன்யூ வெளியில யாருக்கும் போகாமல் நிறுவனத்துக்குள்ளே இருக்குமாறு டெண்டர்களுடைய எஸ்டிமேஷன் பாலிசி மாத்திருக்காக அனைத்து டெண்டர்களையும் ஸ்டாப் பண்ணிட்டு புதிதாக இந்த வாரத்துல எல்லா டெண்டர்களும் புது டீம் மூலம் புது எஸ்டிமேஷன் பாலிசியோட புதிதாக டெண்டர்லாம் ஃப்ளோட் பண்ணப்படும். எந்த டெண்டர் நிறுத்தி வைக்கப்படல. ஆமா இல்ல, அதுல நீங்க சோலாரை பொறுத்த வரைக்கும் சோலார் இல்ல மத்த பாலிசி மத்த டெண்டர்ஸ் எல்லாம் மாப்பிள்ளை நண்பர்களும் நம்மளுடைய அவருடைய பையனுடைய நண்பர்களையும் தாண்டி எதுவுமே நடக்காது. அதான் டாஸ்மார்க்லயே பார்த்தோம்.
டாஸ்மார்க் முறை, அந்த டாஸ்மார்க் விசாரணை நடந்தவர் யார் யாரெல்லாம் வெளிநாடு தப்பிச்சு ஓடனா, அப்ராடுக்கு யாரு இல்ல அதாவது போன கவர்மெண்ட்டை யார் ஆபரேட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மாப்பிள்ளை நண்பர்களும் பையன் நண்பர்களும் தான். இவர்கள் தான் அந்த கவர்மெண்ட்டே ஆபரேட் பண்ணாங்க. சோ இவரெல்லாம் அந்த கவர்மெண்ட்டே வழி நடத்தினாங்க. யாரையும் அவர்களை பார்க்காமல் ஒரு சின்ன விஷயம் கூட நகராது. அதுல நீங்க மற்ற அதிகாரிகள் நம்ம குறை சொல்ல என்ன பண்றது? கவர்மெண்டோட பாலிசி, அந்த முதல்வருடைய பாலிசி அப்படி இருக்கிறப்ப மத்தவர்கள் குறை சொல்ல என்ன பண்றது?